அன்புள்ளம் கொண்ட கும்பராசினியர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். கும்பராசினியர்களே, இந்த பிறக்கின்ற தமிழ் புத்தாண்டு பரபக வருஷம், இந்த வருஷத்தில் நம்ம முதல் மாதமான சித்திரை மாத பலன்கள் இப்போ சொல்ல போகிறோம். நம்ம ஏற்கனவே ஒவ்வொரு மாத பலன்கள் போடுறோம், அதே மாதிரி வார பலன்கள் போடுறோம். இந்த ஆண்டு புதிய ஆண்டாக பிறக்கின்ற ஆண்டில் முதல் மாதமான சித்திரை மாதத்தில் நம்ம கும்பராசினருக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்க போகிறோம். பொதுவாக நம்ம கும்பராசினியர்கள் நம்மளுக்கு இப்போ கும்பராசினியர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம். கும்பராசினியர்களின் பொதுவான பலன்கள், அதாவது இந்த கிரக நிலைகள் இருக்கு இல்லையா, இந்த சித்திரை மாத கிரக நிலை பற்றி தான் நம்ம சொல்ல போகிறோம். நம்முடைய ஜாதகத்தின் அமைப்பு வேறு, இந்த பொது பலனுங்கிறது வேறு. தமிழ் புத்தாண்டில் முதல் மாதமான சித்திரை மாதத்தில் நம்ம கிரகநிலை எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, உங்கள் ராசியாதிபதியான சனி 2ஆம் இடத்தில் சஞ்சாரம் செஞ்சுட்டே இருப்பார். அதாவது குரு வீட்டில் சஞ்சாரம் செஞ்சுட்டே இருப்பார். 3ஆம் இடத்தில் சூரியன் உச்சம் பெற்றிருப்பார். உங்கள் ராசியிலிருந்து 3ஆம் இடத்தில் சூரியன் உச்சம் பெற்றிருப்பார். அதே மாதிரி சுக்கிரனும் சேர்ந்துருப்பாங்க. அப்படி இருக்கும்போது 2ஆம் இடத்தில் குடும்பஸ்தானத்தில் புதனும் செவ்வாயும் சனியும் இருக்கும். 3 கிரகம் இருக்கும் குடும்பஸ்தானத்தில். அப்போ குடும்ப ரீதியாக சில புதிய நட்பு முறைகள், புதிய முயற்சிகள், குடும்பத்தில் புதிய சொந்தங்கள் வரவுகள்னு சொல்ல முடியா, அந்த மாதிரி வரத்துக்கான மாதமாக இது உங்களுக்கு இருக்கும். ஏன்னா ஏற்கனவே உங்களுக்கு ஜென்மத்தில் சனி இருக்கிறதுனால கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்துச்சு. கும்பராசினியர்களுக்கு சில தடங்கள் காரியங்கள்லாம் வந்துகிட்டே இருந்துச்சு. இப்போ குடும்பத்தில் சனி போயிருக்கு. குடும்பத்தில் சனி போனாலும் குரு வீட்டில் சனி சஞ்சாரம் செஞ்சதுனால இந்த சனி உங்களுக்கு அவ்வளோ பாதிப்பு செய்யாது. குடும்ப ரீதியாக சில சுப நிகழ்வுகள் நடத்துகிற மாதமாக இது அமையும். புதிதாக நீங்கள் ஒரு வண்டி வாகனம் வாங்கணும், இல்லை புதுசாக ஒரு இடம் பார்க்க போகிறோம், இல்லையா நம்ம வீட்டில் இப்போ கல்யாணத்துக்கு புதுசாக தேதி குறிக்க போகிறோம் அப்படின்னு ஏதாச்சும் ஒரு சுப காரியங்கள் வந்துகிட்டே இருக்கும், சுப செலவுகள் வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா 2ஆம் இடத்திற்கு செவ்வாயும் புதனும் சனியும் குரு வீட்டில் இருக்கிறதுனால இந்த மாதிரி கும்பராசினியர்களுக்கு இந்த மாத பலன்கள் வைக்க பார்க்கும்போது, கிரகநிலை பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள்லாம் வரும். இப்போ நம்ம பிறந்த ஜாதகத்தில் சில பேருக்கு எப்படி அமைப்பு இருக்கோ அந்த மாதிரி அமைப்பு சூழ்நிலைகள் தான் நடக்கும். இந்த கிரக நிலைகள்லாம் சொல்லும்போது பொதுவான அமைப்புகளை தான் சொல்கிறோம். அந்த மாதிரி வைக்க பார்க்கும்போது நம்ம பிறந்த இந்த தமிழ் புத்தாண்டில் முதல் மாதமான சித்திரை மாதம் நம்ம கும்பராசினியர்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. எந்த பிரச்சனையும் கிடையாது, சாதகமாக தான் இருக்குது. அதே மாதிரி இப்போ நம்ம கும்பராசினியர்களுக்கு 2ஆம் அதிபதியான குரு 5ஆம் இடத்தில் வக்ரகதியாக தான் இருக்கார். அப்படி இருந்தாலும் உங்களுக்கு அடுத்து வருகின்ற உச்சத்தில் பெறும்போதெல்லாம் உங்களுக்கு அது ஒரு லாபகரமாகவே இருக்கும். அந்த மாதிரி சூழ்நிலை தான் ஓடிகிட்டே இருக்கும். ஒவ்வொரு மாதமும் கிரக நிலையில் மாறும். இந்த கிரக நிலையை மாறும்போது எப்படி இருக்குன்னா, ஒவ்வொரு வாட்டியும் மாற்றங்கள் ஏற்பட்டுகிட்டே தான் இருக்கும். ஒரு மனுஷனுக்கு ஒரே மாதிரி அமைப்பில் போயிடாது. சில ஏற்றத்தில் வாழ்க்கையில் உண்டுன்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி அந்தந்த கிரகங்கள் மாறும்போது வருவாய் அதிகப்படியாக சில மாதத்தில் இருக்கும், சில மாதத்தில் அதிகப்படியான செலவுகள் இருக்கும். அந்த மாதிரி கிரகத்தின் தன்மையோடு மாறிக்கொண்டே இருக்கும். நம்ம இந்த பிறந்த மாதத்துமான இந்த தமிழ் புத்தாண்டில் முதல் மாதமான சித்திரை மாதம் நம்ம கும்பராசினியர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அது சாதகமாக தான் இருக்குது. நம்ம என்ன சந்திராஷ்டமம் நம்மளுக்கு எப்போ வருது அப்படின்னு தான் பார்த்துக்கணும். அப்போ வரும்போது ஒரு 2 நாள் தவிச்சிடணும். மிச்ச நாட்கள் நம்மளுக்கு எப்படி சாதகமாக இருக்கும் அப்படின்லாம் பார்த்துன்னு நம்ம இறங்கணுன்னா உங்களுக்கு நல்ல விதமாகவே அமையும். எல்லா காரியங்களும் நல்ல விதமாக அமையும். இந்த கும்பராசி பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு சாதகமான மாதமாகவே இருக்குது. அதனால் இந்த மாதம் பொறுத்த வரைக்கும் இந்த தமிழ் புத்தாண்டு பிறந்த தமிழ் புத்தாண்டில் இந்த சித்திரை மாதம் நீங்கள் அதிகப்படியாக உங்களுக்கு ஒரு கெடுதல் சொல்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. அதிகப்படியாக நல்ல வாய்ப்புகள் தான் இருக்குது. அதை நீங்கள் சாதகமாக பயன்படுத்திங்க. இந்த வருகின்ற மாதத்தை மட்டும் தான் சந்திராஷ்டம் மட்டும் நீங்கள் பார்த்துங்க. இந்த மாதத்தில் உங்களுக்கு எப்போ சந்திராஷ்டம் மட்டும் பார்த்துங்க. மிச்ச நாட்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. நம்ம கும்பராசி நேயர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.